எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. நம்ம பார்க்க போகிறது பாதாம் பர்ஃபி. அது செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் பாதாம். இதை எடுத்து நம்ம தோல் உரிக்கிறதுக்காக சுடு தண்ணியில் போட போகிறோம். ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் விடணும். அப்போ நமக்கு ஈஸியாக தோல் பிரிஞ்சு வரத்துக்கு வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 20 மினிட்ஸ் ஆனால் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ கையிலேயே ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட முடியும். எல்லா தோலையும் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டதும் இதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு கிளாத்லேயோ போட்டு அதில் இருக்க ஈரம்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி பார்த்துடணும். இப்போ நம்ம இது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டா அது மேலே இருக்க தண்ணியெல்லாம் இதில் வந்துடும். அப்போ நமக்கு நல்லா கொஞ்சம் ட்ரைனஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறோன்னா, ஈரம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதெல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எல்லாம் பேப்பரை வச்சு எடுத்துகிட்டு, இல்லை நம்ம ஒரு டவல் போட்டு கூட தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு நம்ம நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து நம்ம பாகு பண்ணுறதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஒரு பேனில் போட்டுக்கலாம். சிம்லே முதல்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு இது ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கோம்னா நம்ம இதுக்கு நான் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ தண்ணி 1/2 கப் போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணணும். இப்போ மெல்லமாக அதை நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். இது பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி ஆகணும். இப்படி கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருந்தாக்க நமக்கு ஒரு கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி தொட்டாக்க இப்படி ஒரு சிங்கிள் ஸ்டிக் பண்ணும்போது சிங்கிள் லைன் வர மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதில் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்படி டச் பண்ணாக்க அந்த மாதிரி வரும். அப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிட்ருக்கோம் இல்லையா, இந்த பாதாம் பவுடரை நம்ம இதில் சேர்த்துறோம். போட்டு நல்லா கலக்கி விடணும். கட்டி இல்லாமல் கலக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தாக்க நமக்கு எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். இதுக்கு நிறைய நம்ம கீ கூட போட தேவையில்லை, கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ எதுவுமே சேர்த்து தேவையில்லை. இது கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம கலக்கிடலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நம்ம இதை கட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் இது மேலே கூட ஒரு பிளேட்டில் கூட சும்மா ஆயிலெலாம் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே போடலாம். இப்போ ரெடியாக பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர்றதை எடுத்து அதில் போடலாம்.
நம்ம வேணால் இப்போ கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் கீ வேணால் கூட போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து க்ரீஸ் பண்ண போட்டுக்கலாம். நல்லா ஈவனாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இப்படி சுருண்டு வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம வந்து பேப்பர் வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வேணுன்ற ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பசங்க வந்து நம்ம அப்படியே பாதாமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது ஒன்று. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்துடணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோலர் வச்சு கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து கையிலே கூட ஸ்ப்ரெட் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நைஃப் வச்சு நம்ம டைமண்டாக பண்ணோம். இந்த மாதிரி கிராஸில் லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்கொயர் கூட பண்ணலாம், டைமண்ட் மாதிரி, என்ன மாதிரி ஷேப் வேணுனாலே நம்ம போட்டு கட் பண்ணிடலாம். நம்ம இது வீட்லேயே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து நிறைய ஆயில் எதுவுமே நம்ம போடுறதில்ல. ஒரு 2 ஸ்பூன் கீ தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் ரொம்பவே பசங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு டைமண்ட் ஷேப்பில். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம எனிதிங் எவ்ரிதிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.